ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா குஷ்கா செய்ய போறேன். குஷ்காக்கு வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் 2 தக்காளி, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு பாதி எலுமிச்சை பழம், லோங்கு பட்டை, ஏலக்காய், ஒரு பச்சை மிளகா அதெல்லாம் வச்சுக்கோங்க. குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெய் நம்ம ஒரு 50 கிராம் எண்ணெய் போட்டுக்கோங்க. 50 எண்ணெய் போட்டு வெயிட் பண்ணுங்க. சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நான் 1/4 கிலோ அளவு நான் செய்கிறேன் குஷ்கா. நீங்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோட மசாலா நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு 1/2 கிலோனா ஒரு 3-4 வெங்காயம் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் செய்யுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் நெய் போடுங்க. நெய் போட்டால் தான் வாசனை இருக்கும், ஸ்மெல்லாக இருக்கும். நெய் பிடிக்கலன்னா விட்டுருங்க. நான் குஷ்கா செய்யும் போது இருக்கட்டும், பிரியாணி செய்யஇருக்கட்டும், நெய் போடுங்க. அப்புறம் லோங்கு பட்டை, ஏலக்காய் அதை போட்டுருங்க. கொஞ்சம் அது இதாகட்டும். ஆனதுக்கப்புறம் 2 வெங்காயம் நான் வெட்டி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த 2 வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரமாக வதங்கும். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியை போட்டுக்கோங்க. அதுவும் மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, அந்த பச்சை மிளகா அது 3 போட்டுங்க. கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா சின்ன சின்னதாக வெட்டி போட்டுருங்க. அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைங்க. ஏன்னா அப்போ தான் குஷ்காக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு ஃப்ரிட்ஜில் இருந்தது போட்டால் கொஞ்சம் இந்த ஸ்மெல் வராது, அந்த பிரியாணி ஸ்மெல் வராது. ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த பச்சை வாசனை நல்லா போகணும். அப்போ தான் அந்த வாசனை வரும், இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா வரணும். அப்போ தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். அதை போட்டாச்சு. மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன். வெளியே வாங்கின பிரியாணி மசாலா தான், நல்லா வாசனையாக இருக்கும். அப்போ தான் பிரியாணி ஸ்மெல் வரும்னு சொல்லி 2 பிரியாணி மசாலா தூள் போட்டுருங்க. அதுவும் போட்டு கிண்டி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் விடணும், நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டே நான் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு மறுபடியும் சேர்த்துக்கோங்க. போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஸ்லோ வச்சுருங்க. கொஞ்சம் தயிர் போடுங்க. ஃபஸ்ட்டு தயிர் போட்டுடலாம். 2 ஸ்பூன் தயிர். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிப்பு இருக்கும். இப்போ ஏன்னா தக்காளிலே புளிப்பு இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. தயிர் ஒரு தக்காளியிலே புளிப்பு இருக்கும். லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் போட்டுக்கோங்க. நல்லா அதுவும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வதங்கணும். அதனால வேகிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மூடி வச்சுக்கோங்க. அது நல்லா எண்ணெயோடு நல்லா விடணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அந்த டைமில் தண்ணி ஊற்றணும். நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி போடணும். நான் வந்து இந்த கிளாஸில் அரிசி எடுத்தேன். ஒரு ஃபுல்லாக தலை தட்டி ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தேன். இதே மாதிரி 2 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றணும். நான் வீட்டு அரிசியில் செய்கிறதுனால 2 கிளாஸ். அதே நீங்கள் பிரியாணி அரிசியில் செஞ்சீங்கன்னா இதே கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுத்தீங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி நம்ம அரிசி எடுத்து வச்சுக்கணும். 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி அரிசி வச்சுக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி அதிலே நம்ம 2 கிளாஸ் போட்டோம். அதில் தண்ணி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இதாகும். அரிசி போடலாம். அரிசி போட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி வச்சுட்டு போடுங்க. இல்லைன்னா அதில் தண்ணி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆக்ட் ஆகிடும், அதுலேயே இருந்துடும். அப்புறம் வந்து இன்னும் தண்ணி ஆயிடுச்சுன்னா கொலன்னு ஆகிடும். அரிசி நல்லா இருக்காது சாப்பிடும்போது, அப்படியே குழஞ்சிரும். போட்டாச்சு, அரிசியை ஃபுல்லாக போட்டாச்சு.
பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் பார்த்து மசாலாலாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க. நல்லா புளிப்பு கறிக்கணும், கொஞ்சம் உப்புக்கு மட்டும் கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பிரியாணி இது வரும் கரெக்டாக. ஒரு சும்மா லைட்டாக கிண்டி விடுங்க. ஏன்னா அப்படியே நம்ம ரொம்ப இது பண்ணி விட்டால் அரிசியெல்லாம் ரெண்டு ரெண்டாக ஒடிஞ்சிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி மூடி விட்டுறலாம். குக்கரில் மூடிட்டு விசில் வைங்க. 2 விசில் வரணும். 2 விசில் வர மட்டும் வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ரெஷர் எடுக்கக்கூடாது, அதை அப்படியே விட்டுருங்க, ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்குனதுக்கப்புறம் பாருங்கள் 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் கரெக்டான பதம் கரெக்டாக வரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மசாலா போட்டு பாருங்கள், குஷ்கா ஸ்மெல் அந்த பிரியாணி ஸ்மெல் மாதிரி வரும், நல்லாயிருக்கும். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கரெக்டாக தண்ணியும் அந்த அரிசியும் ஒரே லெவலாக வந்துருச்சு பாருங்கள், கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணி நிற்கலை கீழே. லைட்டாக கிண்டி விடுங்க, ஏன்னா ரொம்ப இந்த மாதிரி இருந்தால் குழஞ்சிரும். சாப்பாடு சூடாக இருக்கு இல்லையா, அதனால குழஞ்சிரும். லைட்டாக நம்ம இந்த மாதிரி பண்ணிவிடணும். தட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். குஷ்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு சட்னி முட்டையும் போடலாம், சட்னி வச்சுருக்கேன்.